Hi friends, welcome back to our channel Village Gossip Kitchen. Friends, இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு vlog தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். மார்னிங் என்னோட ரொட்டீன் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எழும்பின உடனே நம்ம பண்றது ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு பல்லெல்லாம் ப்ரஷ் பண்ணிட்டு தண்ணி குடிக்கிறது தான். என்னோட கிச்சன் ரொம்ப குட்டியாக தான் இருக்கும், இவ்வளவு தான் இருக்கும். அதனால தான் நான் பெருசாக வந்து வீடியோஸில் என்னோடய கிச்சனை பெருசாக ஷேர் பண்ணுறதில்ல. ஏன்னா ஷேர் பண்ணுறதுக்கு எதுவுமே இருக்காது, ரொம்ப குட்டியான ஒரு கிச்சன் அவ்வளோதான். ஆனால் நமக்கு திருப்தியான மாதிரி நம்ம அதை வந்து மாற்றி அமைச்சிக்க வேண்டியது தான். எவ்வளோ தான் வெயிட் லாஸ் பண்ணாலும் அந்த கை மட்டும்தான் என்னால் இன்னுமே குறைக்க முடியவே இல்லை. நான் வந்து பல்பொடி வச்சு தான் பல் தேய்ச்சிட்ருக்கேன். ஏன்னா எனக்கு பல் பிரச்சனை இருக்குது, அந்த ஈர் பிரச்சனை எல்லாம் இருக்குது. அதனால் மருந்து கடையிலேருந்து வாங்குகிற பல்பொடி வச்சு தான் பல் தேய்ச்சிட்ருக்கேன். ஸோ காலையில் எழுப்புனா ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணி பல்லெல்லாம் தேய்ச்சிட்டு அடுத்ததாக வந்து தண்ணி குடிக்கிறது தான். ரிலாக்ஸாக உட்காந்து தண்ணி குடிக்கணும்னு சொல்லுவாங்க. நமக்கு வந்து உட்காந்து பொறுமையாக தண்ணி குடிக்கிற அளவுக்கெல்லாம் டைம் இருக்காது. காலையில் எழும்பி அவசரமாக குழந்தைங்களுக்கு ஹஸ்பண்டுக்கு சமைக்க வேண்டிய பொறுப்பு இருக்கும். குழந்தைங்களுக்கு இன்னுமே ஸ்கூல் மூடலை, அவங்களுக்கு இன்னும் 2 நாள் கூட இருக்குது. ஸோ அது வரைக்கும் அவங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுத்து விட வேண்டியதாக இருக்கும். பொதுவாகவே மறுநாள் என்ன சமைக்கணும் அப்படிங்கிறத நைட்டே நான் யோசித்து வச்சுட்டு தான் படுத்துடுவேன். முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா காயெல்லாம் அதுக்கு கட் பண்ணி வச்சுட்டு அரிசி வரைக்கும் எடுத்து வச்சுட்டு நான் மூடி வச்சுட்டு தான் போய் படுத்துட்டு இருந்தேன். இப்போ என்ன பண்ணுவேன்னா நான் வந்து அந்த மாதிரி பண்ணுறது கிடையாது. காலையில் எழும்பி அவசரமாக பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன சோம்பேறித்தனம் நைட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு. பட் அது வந்து உண்மையிலே ஒரு பெரிய சோம்பேறித்தனம் தான். ஏன்னா நான் நைட்டு ஒர்க் பண்ணுறப்போ எனக்கு காலையில் இன்னும் நல்லா சமைக்க முடிஞ்சுது. இப்போ வந்து அது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. உடம்பு வேறு சரியில்லாதனால கொஞ்ச நாளாக வந்து சரியாக சமைக்கிறது இல்லை. நார்மலாகவே என் வீட்டில் இப்படி தான் வச்சுக்கோங்களேன். நான் வந்து பயங்கரமாக நிறைய டிஷ்ஷெல்லாம் சமைக்கிறது கிடையாது. ஒரு குழம்பு ஒரு பொரியல் சில நாள் இருக்கும், சில நாள் அதுக்கு இருக்காது. மீன் மட்டும் டெய்லி இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து இங்கே மீன் கண்டிப்பாக டெய்லி சமைச்சிடுவோம், வேறு வழியே இல்லை நம்ம ஊரில். அதனால் மீன் மட்டும் தினசரி இருக்கும். முடிஞ்ச அளவு ஒரு நாள் முன்னாடியே வாங்கி வச்சுடுவோம். நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் காலையில் எடுத்து சமைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து காலையிலேயே அவங்க டியூட்டிக்கு கிளம்பிடுவாங்க. விடிய காலையில் அவங்களுக்கு நான் சமைச்சு கொடுத்து விட வேண்டியதாக இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நைட்டு வந்து வாஷ் பண்ணி நம்ம காய வச்சுருக்கோம் இல்லையா, அந்தந்த பாத்திரங்களை எடுத்து அந்தந்த இடத்துல வைக்கிறதே ஒரு பெரிய வேலை தான். அதை வச்சாச்சு. அடுத்து வந்து அரிசி பொங்குறதுக்காக தண்ணி வச்சுட்டேன். பெருசாக எல்லாம் சமைக்கலைங்க. டிஃபனுக்கு வந்து ஒரு நாள் முன்னாடியே இருந்த சாம்பார் கொஞ்சம் இருந்துச்சு, அதை சூடு பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அதை விட்டுட்டேன். லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா வெறுங்கறியும் வச்சு அது கூட வந்து குழந்தைங்களுக்கு ஃபிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்து விட்றேன். ஹஸ்பண்டுக்கும் குழம்பு வச்சு கொடுத்து விட்றேன். கூட ஒரு முட்டையும் வேக வச்சு எடுக்கிறேன். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக தான் இன்றைக்கி சமையல் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் சமையல் பண்ணுவேன். சில நாள் கூட்டு அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். இதில் என்னென்னா நான் ஒரு நாள் முன்னாடியே பிளான் பண்ணி எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு படுத்துட்டேன் அப்படின்னா காலையில் வந்து கண்டிப்பாக ஒரு பொரியல் இருக்கும், ஏதாவது ஒரு வெஜ்ஜு பொரியல் பண்ணிவிடுவேன். இதுவே ஒரு நாள் முன்னாடியே சோம்பாரித்தனமாக போய் படுத்துட்டு காலையில் எழும்பி அவசரமாக கட் பண்ணி சமைக்கிறப்ப தான் சில நாள் எனக்கு இந்த மாதிரி சொதப்பிடும். எது இருக்குதோ இல்லையோ நம்ம வந்து கண்டிப்பாக டீ ஃபஸ்ட்டு போட்டுடுவோம். அந்த பால் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக காலையில் டீ ஃபஸ்ட்டு போட்டுடுவேன். ஆனால் எனக்கு டீ குடித்தா தான் அந்த நாளே எனக்கு நல்லா ஆரம்பிக்கும். இல்லைனா எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும். அதெல்லாம் இப்போ தான் நான் பழக ஆரம்பிச்சிருக்கேன். முன்னாடி அம்மா இந்த மாதிரி டீ போட்டு குடிக்கிறப்போ நான் அம்மாவை திட்டுவேன், டீ இல்லைனா அவங்களுக்கு நாளே ஓடாது பாரு அப்படின்ட்டு. ஆனால் இப்போ நானே அந்த நிலைமையில தான் வந்திருக்கேன். காலம் எவ்வளோ வேகமாக ஓடுது பாருங்களேன். நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கிறப்போ எவ்வளோ விஷயங்களுக்கு கேலி கிண்டல் பண்ணியிருப்போம் அம்மாவை. இப்போ அதையே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். உதாரணத்துக்கு அவங்க கிச்சன்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறப்போ ஏதாவது சின்ன விஷயத்துக்கு வந்து நம்ம ஏதாவது கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ரொம்ப கோவப்பட்டுருவாங்க, டக்குன்னு கோவப்பட்டுருவாங்க. ஸோ அது ஏன் அப்படிங்கிறதுலாம் நமக்கு இப்போ தான் புரியுது. அப்போது நமக்கு தோணும் இது என்ன ஒரு சின்ன விஷயம், இதுக்கு ஏன் இப்படி கோவப்படுறாங்க அப்படின்னு தோணும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா நானே சில நேரம் அந்த மாதிரி தான் கத்திடுவேன் குழந்தைங்கக்கிட்ட. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து லைஃபு ஒரு கிச்சனுக்குள்ளே நிற்கிறப்போ சமைக்கிறப்போ அந்த ஒர்க்கை வந்து டக்குன்னு முடிச்சிடணும், அந்த டைமுக்கு முடிக்கணும் அப்படிங்கிற அந்த அவசரம் இருக்குது பாருங்கள். அந்த டைம் எங்கே இருந்து தான் அவ்வளோ கோபம் வருமா. அதுவும் நின்றுட்டே வேலை பார்க்குறப்போ செம்ம கட்டுப்பாக இருக்கும், செம்ம கோபமாக இருக்கும். என்ன மாதிரி தான் நீங்களுமா? எனக்கு இல்லை நான் தான் இப்படியான எனக்கு தெரில. சரி அப்படின்ட்டு அப்படியே நம்ம ஒர்க்கை ஆரம்பிக்க வேண்டியது தான். வேறு என்ன பண்ண. மீன் குழம்புக்காக மீனை எடுத்து தண்ணியில் போட்டுட்டேன். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன், அதை எடுத்து தண்ணியில் போட்டுட்டேன். இப்போ வந்து மீன் கழுவலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து அரிசியை நல்ல தண்ணியில் கழுவுறேன். கழுவிட்டு வந்து ஒரு 3-4 முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணி கொதித்ததுக்கப்புறமா தான் அரிசியை போடணும். நிறைய பேர் நான் இப்போது யூடியூப்பில் சில வீடியோஸில் கூட பார்க்குறேன்,
தண்ணி வச்சுட்டு உடனே அரிசியை போட்டுடுறாங்க. சிலர் வந்து அரிசியை போட்டுட்டு தான் தண்ணியே வைக்கிறாங்க. அதாவது தண்ணி எடுத்து வச்சுட்டு அதில் அரிசியை போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் தூக்கி வைக்கிறாங்க. அது எனக்கு தெரியலை அது ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு. பொதுவாகவே வந்து நம்ம பச்சை தண்ணியில் எந்த பொருளையும் போட மாட்டோம் இல்லையா, தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா தான் அரிசி போடணும். அப்படி தான் நான் போடுவேன், அப்படி தான் எங்கள் வீட்லேயும் போடுவாங்க. ஒரு வேளை எனக்கு தெரியலையுமோ என்னதோ. நான் இந்த மாதிரி அரிசி கழுவுன தண்ணியை எடுத்துகிட்டு போய் ஒரு 3 சின்ன ரோஜா செடி இருக்குது, அந்த ரோஜா செடிக்கு ஊற்றுறேன். உப்பு தண்ணி வந்துட்டு இருந்து இல்லையா, ஹஸ்பண்ட் நான் சொல்ல கேட்காம உப்பு தண்ணியை இந்த செடிகளுக்கெல்லாம் ஊற்றிட்டாரா. தண்ணி செடி எல்லாமே ஒரு மாதிரி பட்டை மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து அரிசி கழுவுற தண்ணி அந்த மாதிரி நல்ல தண்ணி எடுத்துகிட்டு வந்து டெய்லி ஊற்றிட்டுருக்கேன். அடுத்ததான் வந்து தேங்காய் தொளிக்கணும், அதுக்காக தேங்காய் எடுக்க போயிருந்தேன். முன்னாடி எப்படி காயெல்லாம் ஒரு நாள் முன்னாடியே கட் பண்ணி வச்சுடுவேனோ அதே மாதிரி தான் தேங்காவும் வந்து ஒரு நாள் முன்னாடியே துருவி வச்சுடுவேன். தேங்காய் துருவி வைக்கிறது அந்த மாதிரியெல்லாம் ஒரு நாள் முன்னாடியே அப்படின்னா ஒரு வருஷம் முன்னாடி வரைக்கும் அந்த மாதிரி தான். திடீர்னு எப்படி நான் எப்படி சேஞ்ச் ஆனேன்னே தெரில எனக்கு. இப்படி ஆகிட்டேன், சோம்பேறித்தனத்தோட உச்சத்தில் இருக்கேன். அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லைஃப் ஸ்டைலை மாற்றி மறுபடியும் பழையது மாதிரி பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். நமக்கு வந்து உடம்பில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ரொம்ப லேசியாக மாற ஆரம்பிச்சிடுவோம். அந்த மாதிரி அப்படியே ஆனது தான் நானுமே. நமக்கு என்ன இருக்குன்னே தெரியாது அந்த மாதிரி. அப்புறம் ரொம்ப மூட் அவுட்டு. இந்த லைஃப் வந்து ஒரு சில நேரம் நமக்கு ரொம்ப வெறுப்பாக இருக்கும். எங்கேயாவது வெளியே போகிறது வர்றதெல்லாம் பண்ணால் கூட ஓகே, நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கோம் அப்படிங்கிறப்போ ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, நீ எங்கேயாவது போகிற வரேன்னா போயிடு அப்படின்ட்டு. எனக்கு என்னமோ அது எதுவுமே சுத்தமாக செட் ஆகாது, வீட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ட்டு. நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே உட்காந்து அப்படியே ரொம்ப லேசி ஆகிட்டேன், ரொம்ப சோம்பேறித்தனம் ஆகிட்டேன். இதெல்லாமே மாற்றணும்னு நினைக்கிறேன். இப்போ தேங்காய் தொளிச்சு எடுத்துட்டேன். அரிசி போட்டதுக்கப்புறமா தண்ணி நல்லா கொதிச்சு வரும் இல்லையா, அந்த டைமில் வந்து இந்த மாதிரி ஒரு மரத்தில் ஆனால் ஒரு கரண்டி அந்த மாதிரி ஏதாவது வச்சு கொடுக்கணும். இல்லைனா அது வந்து பொங்கி அடுப்பிலோடையே வலிய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி பொங்கி வலியாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி மரக்கரண்டி வைக்கணும். ஸ்டீல் வைக்கக்கூடாது, வச்சிங்கன்னா கையெல்லாம் சுட்டுடும். ஸ்டீல் வச்சாலும் பொங்கி வலியும். இப்போ தேங்காய் தொளிச்சு எடுத்துகிட்டு வந்ததை அதை உடைக்கிறது ஒரு பெரிய டாஸ்க்கு. அது கரெக்டாக அந்த ஈவனாக 2 சைடும் ஒரே மாதிரி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமாகிடுவேன். அதுதான் சொல்கிறேன் இல்லை, சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்மளை சந்தோஷப்படுத்து. இப்போ பாருங்கள், 2 பக்கம் கரெக்டாக எனக்கு வந்துச்சா, எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். சில நாள் நான் அடிக்கிற அடியில் வந்து அது 4ஆக உடஞ்சிடும், இல்லை 8ஆக உடஞ்சிடும். செம்ம கடுப்பாக இருக்கும், நமக்கு தேங்காய் துருவவே முடியாது. நான் துருவி தான் மோஸ்ட்லி போடுறது. இந்த மாதிரி கட் பண்ணி போடுறது எனக்கு அவ்வளோ வசதியாக இருக்காது. நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து ஒரு விஷயத்த பழகிருப்போம் இல்லையா, அது அப்படியே நமக்கு அப்படியே பழகிட்டே இருக்கும். சரி அப்படின்ட்டு நேற்று ஒரு 2 நாள் முன்னாடி துருவி வச்ச தேங்காய் கொஞ்சம் இருந்துச்சு ஃப்ரிட்ஜில். அதை எடுத்து வந்து அதுக்கு வெறுங்கறி வைக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அதை அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த வெறுங்கறின்னு ஒரு குழம்பு மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்போம். எப்படி மீன் குழம்புக்கு அவசரமாக ஒரு மசாலா ரெடி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இந்த வெறுங்கறிக்கும் நாங்கள் அவசரமாக ஒரு மசாலா ரெடி பண்ண கற்று வச்சுருக்கோம். அது வந்து எப்படின்னா ரொம்ப லேசியாக இருக்க நாள், வீட்டில் வேறு குழம்பு எதுவும் இல்லாத நாளெல்லாம் அது வச்சுடுவோம். குறிப்பாக பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் வந்து தேங்காய் அந்த மாதிரி பொருட்கள் அதிகமாக விளையிற ஒரு ஊர். வழக்கம் போல் சில நாள் நமக்கு வந்து நம்ம ரொம்ப கடுப்பில் இருப்போம், அந்த டைம் சாயை பொங்கி வழிஞ்சிடும். அந்த மாதிரி தான் இன்றைக்கும் சாயை போட்டுட்டு இருந்தேன், பொங்கி அடுப்புலேயே வளைஞ்சிடுச்சு. சிம்மில் தான் வச்சுருந்தேன், இருந்தாலும் எப்படியோ பொங்கிடுச்சு. சரி அப்படின்ட்டு உடனே அந்த இடத்த க்ளீன் பண்ணலைன்னா அது வேறு நமக்கு இன்னொரு வேலையை வைக்கும். ஸோ அப்படின்ட்டு அதை வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, நம்ம மாவட்டம் வந்து தேங்காய் அதிகமாக விளையிற ஒரு ஊர். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லாரோட வீட்லேயும் அவங்களுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் கிடச்சிடும், சிலருக்கு தான் இல்லாமல் இருக்கும். அப்போ என்னென்னா நமக்கு வந்து வேறு எந்த குழம்பும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவசரமாக வீட்டிலே இருக்க தேங்காவை எடுத்து துருவி ஒரு குழம்பு வச்சுடுவோம். அதுக்கு பேர் தான் வெறுங்கறி. அப்புறம் டெய்லி ஏதாவது மீன் ஏதாவது கண்டிப்பாக வச்சுருவாங்க. அப்போது மீன் பொரிச்ச மீன் கூட வெறுங்கறி வந்து பயங்கர காம்பினேஷன். வெறுங்கறி பொரிச்ச மீன், எப்படி ரசம் பொரிச்ச மீனோ அதே மாதிரி வெறுங்கறி பொரிச்ச மீன் வந்து ஒரு பயங்கர காம்பினேஷன். அதுக்காக தாளித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த தேங்காய் விழுதை சேர்த்துக்கிறேன். வெறுங்கறியே ரொம்ப சோம்பேறித்தனமான ஒரு குழம்பு தான். நான் அதே எப்படி சோம்பேறித்தனமாக பண்ணுறதுன்னு பார்த்து செய்வேன். அதாவது கடைசியாக தான் பொதுவாக தாளித்து கொட்டுவாங்க, நான் தாளித்து வச்சுட்டு அதுக்கு மேலே மசாலாவை அரைச்சி கொட்டிடுவேன். நான் அந்த மாதிரி ஒரு சோம்பேறின்னு வச்சுக்கோங்களேன். வெறுங்கறி ரெடி ஆகிட்டு இருக்கா அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா தேங்காவை துருவி வைக்கலாம் அப்படின்ட்டு ஆரம்பிச்சிருக்கேன். நான் மீன் குழம்புக்கு மசாலா ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா மீனை கழுவி வச்சோடனே குழம்பை வச்சிடலாம். டைம் வேறு போயிட்டே இருக்குது. இது வந்து முன்னாடியெல்லாம் ஒரு தேங்காய் நொறுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து ஃபுல்லாக அந்த தேங்காவை துருவி முடிச்சு மிச்சத்தை வந்து ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன். இப்போ என்னென்னா தேவையான அளவுக்கு துருவி எடுத்துகிட்டு மற்றதை வந்து அப்படியே ஃப்ரிட்ஜில் கொண்டு வச்சிடுறேன்.
லைஃப் ஏன் இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு எனக்கே தெரில. சில நேரம் நம்ம பார்த்துட்ருக்க ஒர்க் வந்து நமக்கே சலிக்க ஆரம்பிக்கும். ஒரு ஹோம் மேக்கராக இருந்தால் கூட அப்படி தான். நமக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கு வந்து ஒர்க்கெல்லாம் சலிக்க ஆரம்பிக்கும். டெய்லி இந்த குழம்பு வைக்கிறோம், கூட்டு வைக்கிறோம், தேங்காய் துருவுறோம், நம்ம தோசை சுடுறோம். இது வந்து ரொம்ப சலிப்பாக இருக்குப்பா, ஒரு கொஞ்ச நாள் வந்து இதை விட்டு வெளியே எங்கேயாவது போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைமை இருக்கும். அதுக்காக தான் நம்ம ஆட்கள் வந்து அடிக்கடி வெளியூரெல்லாம் ட்ராவல் பண்ணணும்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து சேவிங்ஸ்ட்டு அதையே மறந்துடுவோம். நமக்கு கடன் இருக்குது, லோன் இருக்குது, நம்ம சம்பாதிக்கிறது அதுக்கே போகும். நம்ம இப்போ ஊர் சுற்ற போயிட்டோன்னா அப்புறம் அதுக்கு வேறு கடன் வாங்கணும். இந்த மாதிரியே நம்ம அது பின்னாடியே ஓடிட்டுருப்போம். இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து வீட்டுக்குள்ளே தனியே இருக்கிற ஒரு சூழ்நிலையில் வந்து அதிகபட்ச ஒரு மன உளைச்சலில் நம்ம போயிடுறோம். அந்த மாதிரி ஒரு மன உளைச்சலில் தான் நான் இப்போதைக்கு இருக்கேன். மோஸ்ட்லி வந்து நிறைய பெண்கள் இந்த இதை வந்து தாண்டி வந்துடுவாங்க. அது வர்றது கொஞ்சம் சிரமமான ஒரு விஷயம். நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஓகே, நம்ம இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் தான் இருக்கோம் அப்படின்ட்டு. எனக்கு அது தெரியும். நான் இப்போ இந்த நிலைமையை தான் கடந்து வந்துட்டுருக்கேன். அந்த 30+க்கே ஒரு இதான ஒரு மன உளைச்சல்னு சொல்லலாம். ஸோ எனக்கு தெரியுது. ஏன்னா நம்ம நிறைய விஷயங்களை எதிர்பார்த்துருப்போம். அது எதுவுமே நம்மளால் நம்ம லைஃப்பில் பண்ண முடியாமல் நமக்கு வந்து வெறுப்பாக இருக்கும், ஒரு கட்டம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு கட்டத்தை தான் இப்போ கடந்து வந்துட்டுருக்கேன். கண்டிப்பாக கடந்து சக்ஸஸாக அந்த இடத்த கடந்து வந்துடுவேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இதுக்கிடையில் என்னால் என்னென்ன பண்ண முடியும், இதை எப்படி கடந்து வர்றது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை நான் யோசிச்சுட்டே இருக்கேன், பண்ணிகிட்டே இருக்கேன். அதில் எல்லாமே எனக்கு கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குல்ல, நான் எப்போவுமே நினைப்பேன், யூடியூப்பில் இதை பற்றி யாருமே பேசுகிறதில்ல. இந்த 30+க்கு மேலே வர பெண்கள் கடந்து வர, அதுவும் வீட்டில் இருக்க பொண்ணுங்க, அதாவது ஒர்க் போகிறவங்களுக்கு 4 இடத்துல போவாங்க, பேசுவாங்க. இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறப்போ கூட நான் வீட்டில் வச்சு தான் பண்ணுறேன். ஒரு யூடியூபராக இருக்கேன் அப்படின்னா கூட என்னோடய வீடியோஸை பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப பெருசாக நிறைய விஷயங்கள் பேசி ஷேர் பண்ணுறது கிடையாது. வெயிட் லாஸ் அது மட்டும்தான். ஏன்னா வ்ளாக் போடுறப்போ நிறைய பேர் அதை பார்க்க மாட்டாங்களோ அப்படின்ட்டு நான் வந்து அதுக்கு பக்கம் பெருசாக கவனம் செலுத்துறதும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற பெண்கள் வந்து நமக்கு பேசுகிறதுக்கு யாரும் இருக்காது. இப்போ நான் ஒரு ரூமில் உட்காந்து ஒரு மொபைலில் உங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன், அவ்வளோதான். வெளியே நான் யார்கிட்டையும் பொதுவாக பேச மாட்டேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி கட்டத்தில் இருக்கிற பெண்கள், அதுவும் அந்த 30+ல வந்து கண்டிப்பாக ஒரு விதமான உளைச்சலில் இருப்பாங்க. நான் எப்போவுமே யோசிப்பேன், ஏன் நிறைய யூடியூபர் இதை பற்றி பேசுகிறதில்ல, நம்ம இதை பற்றி பேசுனா என்ன, நம்ம டெய்லி ஒரு வாரத்தில் ஒரு நாள் இதை பற்றி பேசி ஒரு வீடியோஸ் போட்டால் கண்டிப்பாக நம்மளை மாதிரி மன உளைச்சலில் இருக்க பெண்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமே. அதை கடந்து வர்றதுக்கு நான் எப்படி அதை கடந்து வர என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்த்துட்டு மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு தோணும். பேசிட்டு அப்படியே மீன் குழம்பை ரெடி பண்ணிவிட்டு அடுத்ததான் வந்து டீ காலையிலே போட்டு வச்சது இன்னும் குடிக்கவே இல்லை. எனக்கான டீயை நான் எடுத்துக்கிறேன். இந்த கப்பு வந்து நைட்டு நாங்கள் இங்கே பக்கத்தில் ஒரு கோவில் திருவிழா நடக்குது, கொல்லங்கோடு தூக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப ஃபேமஸுங்க அது. அந்த தூக்கத்துக்கு போயிருந்தோம், நானும் குழந்தை ஹஸ்பண்ட் எல்லோரும் நாங்கள் போயிருந்தோம். அப்போ வந்து அங்கேருந்து இந்த ஒரு கப்பு வாங்கியிருந்தேன் நான், இது 50 ரூபான்னு நினைக்கிறேன். அப்படியே வந்து குழந்தைங்களுக்கான மீன் ஃப்ரைக்கு தனியாக எடுத்து மசாலா அப்ளை பண்ணி வச்சுட்டேன். எல்லாமே ரெடி பண்ணி அவங்கள ஸ்கூலுக்கெல்லாம் விட்டுட்டு வந்துட்டு இப்போ வந்து கொஞ்ச நாள் ஆயிடுச்சு நான் குளிச்சு. ஸோ அதனால் தலைக்கு குளிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டேன். அதுக்காக ஆயில் நைட்டே வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் நான். பாருங்கள், அதுக்கு வந்து நிறைய வேப்பிலை, அப்புறம் வந்து கற்பூரவள்ளி இலை, சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன இருக்கோ அதை போட்டேன். இதில் வெந்தயம் வெங்காயம் எல்லாம் போடலை. முன்னாடி வந்து வெந்தயம் வெங்காயம் எல்லாம் போடுவேன்னா, இந்த முறை அது எதுவும் போடலை. ஏன்னா ரொம்ப சளியாகி ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ ஓரளவு தேறி வந்துட்டுருக்கேன். மறுபடியும் அதை தப்பாக பண்ணணுமா அப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி அப்படின்ட்டு அதை வந்து எண்ணெய் அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு. எண்ணெய் பொதுவாக வந்து நிறைய பேர் என்னென்னா தலைக்கு மேலெல்லாம் அப்ளை பண்ணுவாங்க. உண்மையிலே எண்ணெய் வந்து கரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியது முடியோட கீழ்ப்பகுதி, அந்த முடியோட நுனி பகுதி இருக்குது இல்லையா, அந்த இடத்துல தான் கண்டிப்பாக ஆயில் அப்ளை பண்ணணும். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு தலையை வாரி அப்படியே கொண்டை போட்டுட்டு இப்போ ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணுறேன். ஃபேஸ் பேக் பார்த்தீங்கன்னா நான் அன்றைக்கி ஒரு பவுடர் ஒன்று ரெடி பண்ணியிருந்தேன் இல்லையா, அந்த பவுடர் தான் போடுறேன். பாலில் மிக்ஸ் பண்ணி போட்டிருந்தேன். அது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா தலைக்கு குளிச்சுட்டு வந்துட்டேன். இப்போது தலைக்கு குளிச்சுட்டேன், இப்போ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன். அப்புறம் வந்து இப்போது சத்து மாவு கஞ்சி ஒன்று எடுத்துகிட்ருக்கேன், இப்போதைக்கு அதை எடுக்கிறேன். கூட வந்து ஃபஸ்ட்டு வந்தோடனே டேப்லெட்டை போட்டுக்க வேண்டியது. ஏன்னா காலையிலேயே ஃபஸ்ட்டே குளிச்சுட்டேன், நேரமே குளிச்சுட்டேன்னா குளிச்சுட்டு அப்படியே டேப்லெட்டையும் போட்டுட்டு அப்புறம் வீசிங்க்கு நான் இன்ஹேலர் எடுத்துகிட்ருக்கேன். சரின்ட்டு அந்த இன்ஹேலரையும் கூட நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ரிலாக்ஸ் ஆகிடுவோம். அதுவும் ஒரு 2-3 நாளுக்கு அப்புறமா குளிக்கிறேன். சரின்ட்டு இன்ஹேலர் எடுக்க ஆரம்பித்தேன். சரி, இன்ஹேலரை எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சத்து மாவு கஞ்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதை எடுக்கிறேன். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா வந்து ஓவராக வெயிட் போடக்கூடாது அப்படின்னு தான் இருக்கேன். இருந்தாலுமே என்னோடய கையெல்லாம் பார்த்திங்களா இன்னுமே ஆர்ம்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. அது என்னென்னா நமக்கு வந்து ஜீன்லேயே வரும் இல்லையா, அந்த மாதிரி தான் எங்களுக்கு வீட்டில் எல்லாருக்கும் இந்த மாதிரி ஆர்ம்ஸ் ரொம்ப பெருசாக இருக்கும். அம்மா பக்கம் அப்பா பக்கம்லாம்
அப்பா பக்கம் அதே அப்படியே எங்களுக்கும் வந்துடுச்சு. சரி, ஓகே, நம்ம அதை குறைக்கலாம் அப்படின்னு தான் இந்த முறை டயட் ஆரம்பித்தேன். இந்த முறையும் இவ்வளோ பெரிய சொதப்பல் இருந்தாலும் டயட்டில் நம்ம நினச்ச அளவு ஓரளவு வெயிட் லாஸ் பண்ணிட்டோம். அப்படி இப்போ வந்து நான் இந்த சத்து மாவு கஞ்சி எடுக்கிறேன். பார்க்கலாம், சத்து மாவு கஞ்சி எடுக்கிறப்போ நம்ம மற்ற உணவுகளில் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்தோன்னா வெயிட் போடாது. இப்போதைக்கு என்னோடய ஒரு நாள் இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ரொம்ப சிம்பிளான ஒரு ரொட்டீன் தான். நேற்று நைட்டு நாங்கள் தூக்கம் போயிருந்தோம் இல்லையா, அங்கே எடுத்த வீடியோ இது. மிட் நைட் டிரைவிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ரோட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க. அதுவும் இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா சீக்கிரம் எல்லோரும் வீட்டில் போயிடுவாங்க இல்லை, ரொம்ப நைட்டெல்லாம் நமக்கு ரொம்ப அலைச்சல்லாம் இருக்காது. கொஞ்சம் வில்லேஜ் ஏரியா தான். ஸோ சூப்பராக இருந்துச்சு. மிட் நைட் ஒரு ரைடு போய் ரொம்ப நாளாகிடுச்சு. அந்த மாதிரி டிரைவிங் போயிட்டுருந்தோம் நானும் பிள்ளைங்களும் ஹஸ்பண்டும். திடீர்னு பிளான் பண்ணி ஹஸ்பண்ட் கூப்பிட்டு சொன்னாங்க, ரெடி ஆகிரு நம்ம போயிட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு. குழந்தைங்கள பொதுவாக நான் காலையில் தான் சும்மா கூப்பிட்டு போகும். எப்போவுமே வழக்கமாக அது கொஞ்சம் ஃபேமஸ் தான், எங்கள் பக்கத்தில் தான் நடந்துகிட்ருக்கு. எப்போவுமே நாங்கள் குழந்தைங்கள கூப்பிட்டு போகும். ஆனால் இந்த முறை வந்து நைட்டு கூப்பிட்டு போயிருந்தோம். யாருமே இல்லை, ரோடே கொஞ்சம் வெறிச்சோடி இருந்துச்சு. ஆனால் அங்கே கோவிலில் போனால் நிறைய ஆட்கள் இருந்தாங்க. அப்புறம் நிறைய ஸ்வீட்டெல்லாம் இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்வீட்டெல்லாம் வாங்கியிருந்தோம். அவங்க ஜூஸ் எல்லாம் குடித்தாங்க. நான் சும்மா அப்படியே பார்த்துட்டு வந்துட்டு இருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் இந்த மாதிரி திருவிழாக்களெல்லாம் வர்றது இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிறதுக்கு தான். அப்போ தான் கொஞ்சம் கூடி இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் சுற்றுவாங்க, வெளியே வருவாங்க. உண்மையிலே அது கொஞ்சம் நல்லா ஜாலியாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இதுவுமே இருந்துச்சு. அவங்க ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தாங்க, குலுக்கி சர்பத்தை எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு தான் எடுக்க முடியாது, ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. 2 பிள்ளைங்களும் மேங்கோவும், ஹஸ்பண்ட் வந்து பைனாப்பிள் ஃப்ளேவரும் எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறமா எங்கள் ஊரோட ஸ்பெஷல் இந்த மிட்டாய். இது வந்து எங்கள் ஊரில் தேன்குழல்னு நாங்கள் சொல்லுவோம். சில இடங்களில் ஏணிப்படி மிட்டாய்னு சொல்லுவாங்க, சில இடங்களில் வேறு ஏதாவது பேர் இருக்கும். எங்கள் ஊரில் வந்து நாங்கள் தேன்குழல்னு சொல்லுவோம். அது வாங்கிட்டு அப்படியே கொஞ்சம் கிழங்கு வத்தலெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். கிழங்கு வத்தல் நான் தான் பிடிவாதமாக வாங்கியிருந்தேன். ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. கண்டிப்பாக யாரும் வாங்காதீங்கன்னு சொல்லுவேன். அப்படி வாங்குறதா இருந்தால் கொஞ்சமாக வாங்கி டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. நான் ரொம்ப பிடிவாதமாக 100 ரூபாய்க்கு வாங்க சொல்லிட்டேன். நல்லாயிருக்கும்னு நினச்சேன், குழந்தைங்க டீ கூட எல்லாம் சாப்பிடுவாங்க அப்படின்னு நினச்சேன். அப்புறம் இதில் இருந்தால் அந்த டம்ளர் வாங்கியிருந்தேன். நிறைய அந்த பீங்கான் ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. 4 கிளாஸ் வந்து 100 ரூபாய்க்கெல்லாம் போட்டிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது நிறைய ஜாடியெல்லாம் இருக்குது. எனக்கு இந்த மாதம் செலவு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் நான் அந்த பொருளெல்லாம் வாங்க முடியலை. இல்லைன்னா எல்லா வருஷமும் மண் பாத்திரம் அது இதுன்னெல்லாம் கொஞ்சம் பொருள் நான் வாங்கிட்டு வந்துடுவேன். அப்படியே நாங்கள் கொஞ்சம் நேரம் வாக் போயிருந்தோம். அங்கே சும்மா அப்படியே கொஞ்சம் நடந்துட்டு அப்படியே ஏறி மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் போச்சுது. இந்த மாதிரி சின்ன சின்ன ரொட்டீனெல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் சொல்லியிருக்க விஷயங்களெல்லாம் பார்த்துட்டு இதுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள். நாளைக்கு சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வர்றப்போ அந்த கப்பை நான் காட்டிட்டு வரேன். எனக்கு நான் ஒரு இந்த மாதிரி கப்பு பைத்து இந்த மாதிரி பீங்கான் கப்பெல்லாம் கிடச்சிச்சுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்.